நீலகிரி மாவட்டம் குன்னூர் படத்தில் கீழ்பெங்க போய் வச்சுட்டு வந்தோம். எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் கோயம்புத்தூரில் ஃபைனல் இயர் படிச்சுட்டு இருக்கு மெக்கானிக் இன்ஜினியரா. ஏப்ரல் 11 2025 நடந்த கின்னஸ் ரெக்கார்ட் ஆஃப் மாரத்தானில் நான் பார்ட்டிசிபேட் பண்ணி அதில் பார்ட்டிசிபேட் ரெக்கார்ட் வாங்கியிருக்கோம். எனக்கு பெருமையாக இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. உலக அளவில் இருக்கிற கின்னஸ் புக்கில் பேர் வாங்குறது கொஞ்சம் சாதாரண விஷயம் இல்லை, அதனால் சந்தோஷமாக இருக்கும். இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தன மக்கள் சட்ட உரிமைக்கு கின்னஸ் புத்தகத்துக்கும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். என்னை ஊக்குவித்த பேரண்ட்ஸ், அப்பா அம்மா, எங்கள் ஜினு மாமா அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். அப்புறம் இல்லாமல் எனக்கு மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக என்னை சப்போர்ட் பண்ணிட்டு இருந்து எஸ்என்எஸ் காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் மெக்கானிக் டிபார்ட்மெண்ட் ஒவ்வொரு ஸ்டாஃப்க்கும், ஃப்ரெண்ட்ஸுக்கும், ரிலேட்டிவ்க்கும் என்னோட நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தபடியாக எனக்குள்ள இதே மாதிரி ரன்னிங் திறமை இருக்கும், நான் லேட்டராக தான் உணர்ந்தேன். அதே மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு திறமை இருக்கும். அந்த திறமை என்னன்னு அறிந்து உங்கள் திறமையில உங்களுக்கும் கொடுக்கப்பட்ட திறமையில இன்னும் மேலே வரேன்னு சொல்லி வாழ்த்துக்கிறேன். கண்டிப்பாக எல்லாரும் மேலே வாங்க. வணக்கம். இந்த பேட்டி எடுக்க வந்திருக்கவங்களுக்கும் மகிழ்ச்சி. ஒவ்வொரு பிள்ளைங்களுக்குள்ள ஒரு திறமை இருக்கிறது வந்து நம்ம யாருமே பார்க்கறது இல்லை. ஆனால் என் பையனவே நானும் எங்கள் வீட்டுக்காரெல்லாம் என் பையனை எங்கேயும் போகக்கூடாது, விளையாடக்கூடாது, அங்கே போகக்கூடாது, இங்கே போகக்கூடாதுனாலும் ஆனால் சொன்னோம். ஆனால் என் பையனுக்கு இவ்வளோ திறமை இருக்கிறது எங்களுக்கு உண்மையாலுமே தெரியாது. 4 வருஷம் காலேஜ் போனான். காலேஜ் போனது எங்கள் தம்பி வந்து ஊக்கம் கொடுத்து, ஓடுமா ஓடுமா, நீ சாதிக்கணும்னு இந்த அளவுக்கு என் பையன் சாதிச்சிருக்கான். ஒவ்வொரு வீட்லேயும் ஒவ்வொரு பிள்ளைகளையும் வந்து ஒவ்வொரு ஊக்கம் பண்ணுங்க. ஒவ்வொரு பிள்ளைகளையும் கண்டித்து வைக்காதீங்க. அவங்களுக்குள்ள என்னவோ 1000 திறமை இருக்குது, அது எந்த திறமைன்னு தெரியாது. அவங்களுக்கு ஃப்ரீயாக விடுங்க. பிள்ளைங்களை வந்து இறுக்கி பிடிக்கிற இதை வந்து விட்டுட்டு, இறுக்கி பிடிக்கிறவங்க எல்லாமே பிள்ளைங்களை ஃப்ரீயாக விடுங்க. பிள்ளைங்களை வந்து விளையாட விடுங்க. பிள்ளைங்களை வந்து ஆர்வப்படுங்க, உற்சாகப்படுத்துங்க. அப்போ பிள்ளைங்க நமக்கு இன்னும் பெருமை சேர்த்துவாங்க. என் பையன் இதில் வந்து ரொம்ப பெருமைப்பட்டு உலக சாதனை சாதிச்சிருக்கான் போது பெரிய அதிசயமா இருக்கு. இதெல்லாமே ஆண்டவரோட கிருபை தான். நாங்கள் எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருக்கோம், எத்தனையோ துன்பங்கள் பட்டிருக்கோம். ஆனாலும் ஆண்டவர் இப்போ எங்களை நல்லா வச்சிருக்காரு. இருந்தாலும் என் பையன் வந்து இதில் வெற்றி அடைஞ்சு வந்ததுக்கு கடவுளுக்கு தான் ஃபர்ஸ்ட் கோடான கோடி நன்றி. அதுக்கப்புறம் உங்களுக்கெல்லாம் நன்றி சொல்கிறோம். இதை பார்க்குற ஒவ்வொருத்தருமே பிள்ளைங்களை உற்சாகப்படுத்துங்க, ஆர்வப்படுத்துங்க. பிள்ளைங்களை வந்து பிடிச்சி வைக்காதீங்க, ஃப்ரீயாக விடுங்க. பிள்ளைங்களுக்கு திறமையை வெளியே கொண்டு வாங்க. இதுக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்காக நன்றி. காட்சி பாரதி நகர் வசித்து கொண்டு இருக்கு. இந்த இடத்துல பையனை இந்த அளவுக்கு படிக்க வச்சு இந்த அளவுக்கு ஒரு வருவான்றது எங்களுக்கு என்னால் எதிர்பார்க்க முடியல. ஆனால் ஒவ்வொரு நேரமும் நான் அவனை கண்டிஷன் பண்ணி தான் வச்சுருந்தோம். இருந்தாலும் என் பையன் வந்து திறமை வந்து வெளிப்படுத்துகிற இதை வந்து வச்சு பார்த்தா ஒவ்வொரு பிள்ளைங்களும் வெளிப்படுத்தணும், ஒவ்வொருத்தரும் பிடிச்சி வைக்காத அளவுக்கு நடக்கணும். இந்த குழந்தைகளை கண்டிஷனும் பண்ணுங்க, நல்ல ஒரு ஊக்கமும் கொடுங்க. ஆனால் நாங்கள் வந்து ஒரு கஷ்டவாளிங்க தாங்க. நான் சம்சாரம் இலை எடுக்க போகுது, நான் கார்பெண்டர் வேலை அப்படியே கூலிக்கு செய்கிற இடத்துக்கு போயிட்டு இருக்கோம். அந்த இடத்துல வேலை செய்து தான் பசங்களை படிக்க வச்சுட்டு இருக்கோம். நீங்களும் பசங்களை நல்லா படிக்க வைங்க, ஊக்கம் கொடுங்க. இதுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்த இந்த டிவிக்காக நன்றி செலுத்துகிறோம். அப்போ ஒவ்வொருத்தருக்கும் நீங்கள் ஊக்கம் கொடுங்க. இதெல்லாம் இந்த டிவியில் இப்போ போடும் போது நீங்கள் ஒவ்வொருத்தரும் நாங்களாம் ஒரு கண்ணீரோடு இதெல்லாம்